பசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். யோவான் 3ஆம் அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஞானஸ்தானத்திற்கு வந்திருக்கிற 4 பேர், என்ன நீங்க ஒன்று, நீங்க 4 பேர். ஞானஸ்தானம் நிமித்தமாக கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறேன். சரியா? ஞானஸ்தானத்தில் வந்திருக்கிறீங்க. ஞானஸ்தானத்துக்கு பின்பு நான் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் 3 காரியங்கள். வெறுத்து விட வேண்டிய காரியங்கள், விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள், கை கொள்ள வேண்டியவை. வெறுத்து விட வேண்டிய காரியங்கள், விசுவாசிக்க வேண்டியவை, கை கொள்ள வேண்டிய 3 காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க. வெறுத்து விடுவது என்ன அப்படின்னா, பழைய வாழ்க்கை எல்லாத்தையும், பழைய வாழ்க்கைன்னா பழைய பாவ வாழ்க்கை, ஈசாப்பாக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் வெறுத்து விடணும். அதுல திரும்ப என்ன பண்ணக்கூடாது, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து விட வேண்டும். இயேசுவுக்கு எது பிரியமில்லை அப்படின்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பைபிளை வாசிக்கிறதுனால. பைபிளை வாசித்தாதான் உங்களுக்கு என்ன தெரியும், இயேசுவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பது தெரியும். அப்போ இயேசுவுக்கு பிடிக்காததை நீங்க என்ன பண்ணணும், விட்டுறணும். இயேசுவுக்கு பிடிக்காததை விட்டு விட வேண்டும். இயேசுவுக்கு பிடித்ததை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். அதான் ஞானஸ்தானத்தினால நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இயேசுவுக்கு பிடிக்காததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பிடித்ததை நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். பிடித்ததை செய்ய வேண்டும். அப்புறம் சொன்னேன், உங்களுக்கு முதல்ல வெறுத்து விட வேண்டும். 2வது விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம்னா நம்பிக்கை. எதை எப்படி விசுவாசிப்பது? இயேசுதான் எல்லாம், இயேசுவால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்துல தான் ஞானத்தின் பேர் வந்திருப்பீங்க. இயேசு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு ஜீவன் உள்ள ஒரு பேர். சரியா? கடவுளுடைய மனித அவதாரம் தான் இயேசு. சரியா? இயேசு 33 ஆண்டு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. கடவுள் மனித அவதாரமாக சிலுவையிலே அடிக்கப்பட்டாங்க. தெரியுங்களாங்க? சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டாங்க. சிலுவையிலே இயேசு இருந்தாங்க, மரிச்சாங்க. மரித்து இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசப்பா என்ன பண்ணாங்க, 3ஆம் நாள் வீட்டு இருந்தாங்க. 3ஆம் நாள் என்ன பண்ணாங்க, வீரோடு இருந்தாங்க. இயேசப்பா எங்க இருக்காங்க, வீரோடு. இயேசப்பா வீரோடு இருக்கிறாங்க. சரியா? இயேசு வீரோடு இருக்கிறார். நல்லா இருக்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்க வேண்டும். 1. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, எதை விசுவாசிக்கணும்னா, இந்த உலகத்துல வாழ்றோம். இயேசப்பா தருகிற ஒரு பெரிய பாக்கியம், நன்மை என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பின் சந்தோஷம். அதாவது பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். நம்ம பாவம் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்து விடுவாங்க. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க. எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. அதுக்கு இதை செய்யணும், இதை கொடுக்கணும், எந்த பரிகாரமும் இயேசுக்கா கிடையாது. ஒன்னே ஒன்று தான் செய்யணும், நம்ம என்ன செஞ்சோமோ அதை இயேசுப்படி சொல்லணும். இப்போ வீட்டில் சின்ன பையங்க தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன்,
ஏதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அடிப்போம். அவனை எடுத்தியா இல்லையா கேட்போம்.